ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் காஞ்சரிங், அனபெல் இந்த மாதிரியான ஹாரர் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த மூவியோட லாஸ்ட்ல இது எல்லாமே உண்மையாக நடந்தது, இதெல்லாமே பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ படமே இந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குன்னா இப்போ ரியல் லைஃப்ல என்ன நடந்தது அதான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 1970 ஒரு யூஎஸ்ல உள்ள ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் ஒரு கிஃப்ட்டை ரிசீவ் பண்றாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டை அவங்க வாங்கி அந்த கிஃப்ட்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போது உள்ள ஒரு டால் இருந்திருக்கு. அந்த டால் பார்க்க போதே கிரீப்பியா தான் இருக்கு. அந்த டாலை யார் அவங்களுக்கு கிஃப்ட்டை அனுப்புனா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. பட் அவங்க பர்த்டே அன்னைக்கு அதை அவங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட்ல அவங்க தனியா இருக்கிறதுனால சரி இந்த பொம்மை நம்மளுக்கு ஒரு துணையா இருக்கும் அப்படின்றதுக்காண்டி அந்த பொம்மையை அவங்க வச்சுக்கிறாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டால் அதோட உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிக்குது. ஸோ இவங்க ஒவ்வொரு வாட்டி வேலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து பார்க்க போது இந்த டால் இடம் மாதிரி உட்கார்ந்து இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் இதை அவங்க லேஸ்ல விட்டுறாங்க. சரி நம்ம தான் மறந்தாப்புல மாத்தி வச்சிருப்போம் போல அப்படின்னு விட்டுறாங்க. பட் போக போக அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுனால அது உங்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் கொடுக்க ஆரம்பிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போய் அந்த மூவில காமிச்ச மாதிரி சைட்ல பேப்பர்ஸ்லாம் நிறைய மெசேஜ்லாம் எழுதி கிடக்க ஆரம்பிக்குது. அண்ட் அந்த டாலுமே ஏதோ அவங்கள்ட்ட சொல்ல வர்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. இதனால அவங்க பயந்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க, பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். ஸோ அவங்க கூப்பிட்ட பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டரோட பேரு எடன் லோரன். ஸோ இது இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டு எடன் லோரன் என்ன சொன்னாங்கன்னா அந்த டால் வந்து ஒரு பேரநார்மல் என்டிட்டினால அஃபெக்ட் ஆயிருக்கு, ஒரு டேஞ்சரஸான சூப்பர் நேச்சுரல் என்டிட்டினால அந்த டால் வந்து பொசஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த எடன் லோரன் அந்த டாலை அல்லேக்கா தூக்கிட்டு போய் அவங்களோட மியூசியம்ல கொண்டு வச்சிடறாங்க. ஸோ அந்த மியூசியம்ல இதுக்கு முன்னாடி அவங்க போய் ரிசர்ச் பண்ண அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண எல்லா மிஸ்டீரியஸான ஆப்ஜெக்ட்ஸையும் அங்கதான் வைப்பாங்க. ஸோ அந்த மியூசியம்ல அந்த அனபெல் அப்படின்ற அந்த டாலை ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்ல போட்டு அதை மூடி ஒரு ஓரமா வச்சிடறாங்க. அண்ட் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரி அந்த டால் பொசஸ் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கே தவிர அது உண்மையிலே பொசஸ் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு சயின்டிபிக்கல் எவிடன்ஸ் இல்லை. ராபர்ட் அப்படின்ற ஒரு சின்ன பையன் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு ஒரு வுட்டன் டால் வாங்குறான். அந்த ஒரு பர்டிகுலர் டால் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. அதனால அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான், அது கூட விளாடுறான். அதனால அந்த டாலுக்குமே அவன் ராபர்ட்னு பேர் வச்சிடறான். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல அது நார்மலா தான் இருந்திருக்கு. சரி நல்லா விளாடுறான், புதுசா பொம்மை கிடைச்சதுனால விளாடுறான், இதுக்கப்புறம் போக வந்து சலிச்சிரும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலி விட்டுடுறாங்க. பட் போக போக அன்யூஷுவலா அந்த டால் கிட்ட பேசி ஒரு உண்மையான நபர் அங்க இருக்கிற மாதிரி அவன் பேச ஆரம்பிச்சிருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் போக போக அந்த டால் அவங்க வீட்டுல வந்ததுல இருந்தே அவங்களுக்கு சுத்தமா ஃபுல்லா பேட் லக்காவே ஆகிட்டு இருந்திருக்கு. இதனால இதுக்கு மேல அந்த டால் இங்க இருந்தா நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மியூசியம்ல போய் கொடுத்துடுறாங்க. ஆனா அந்த மியூசியம்ல கொடுக்க போது அந்த ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னா இந்த டால் வந்து கர்ஸ்டா இருக்கு, இந்த டால் வந்து ஒரு சபிக்கப்பட்ட பொம்மை, எங்க பையன் இது கூட ஒரு ஹியூமன்ட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான். அண்ட் இது வந்து நிறைய ஸ்ட்ரேஞ்சான அமானுஷமான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியால உள்ளவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அந்த டால் வந்து நாங்க சும்மா அந்த விண்டோ வழியா பார்க்கும்போது அதோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மாறிக்கிட்டே இருந்ததாகவும் சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த டால் ஃபோர்ட் ஈஸ்ட் மேர்டலோ மியூசியம் அப்படின்ற ஒரு மியூசியம்ல வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த டாலுக்கு பார்க்க வர எல்லாருமே சப்போஸ் இதை தெரியாம போட்டோ எடுத்துட்டாங்கன்னா அந்த டால் கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்பாங்களாம். அது ஒரு ட்ரெடிஷ்னலாவே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஜப்பான்ல ஒரு பையன் அவன் தங்கச்சி ஒக்கிகோக்கு ஒரு பொம்மையை கிஃப்ட் பண்ணியிருக்கான். அண்ட் அந்த பொண்ணுக்கு அந்த டாலை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிருது. 24/7 அந்த டால் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றா. அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் மாசத்துலயே அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு மலேரியன் ஃபீவர், ஒரு டேஞ்சரஸான டிசீஸ் வந்து இறந்து போயிடுறா. அந்த பொண்ணு இறந்து போனதுனால அந்த ஃபேமிலி அந்த டால் அவங்க பொண்ணு மாதிரி அவங்க வீட்லயே வச்சிருக்காங்க, அந்த பொண்ணோட ஞாபகார்த்தமா வச்சிருக்காங்க. அண்ட் திஸ் டைம் திங்ஸ் ஆர் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங். அந்த டாலுக்கும் அவங்க பொண்ணோட ஞாபகார்த்தமா ஒக்கிகு அப்படின்னே பேர் வச்சிடறாங்க. அண்ட் கொஞ்சம் மாசம் அதோட முடி தானா வளர ஆரம்பிக்குது. சரி அவங்களும் இதை வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம தான் ஏதோ கற்பனை பண்றோம் போல அப்படின்னு விட்டுறாங்க. போக போக அந்த முடி லென்த் ஆகிக்கிட்டே போகுது. குறிப்பிட்ட நாள்ல இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பட்டதுனால இதை அவங்க லேபுக்கு எடுத்துட்டு போறாங்க. அண்ட் அந்த ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இது உண்மையாவே ஒரு ஹியூமனோட ஹேர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சயின்டிஸ்ட் அப்படி சொன்ன உடனே அந்த ஃபேமிலியும் பயந்து மெனன்ஜி அப்படின்ற ஒரு டெம்பிள் கொண்டு போறாங்க. அந்த டாலர் டெம்பிள் கொண்டு போய் அந்த டெம்பிள் உள்ளவங்கள்ட்ட காமிக்க போது அங்குள்ள ஷாவ்லின் மாங்ஸ்லாம் இது வந்து ஒரு புனித ஆத்மாவா கருதி இதை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வரைக்குமே அந்த பொண்ணுக்கு ஹேர் கட் பண்ணி விடுறது, அந்த டாலுக்கு ஹேர் கட் பண்ணி விடுறது, அதை நல்லா பராமரிச்சு அப்படி பார்த்துக்கிட்டு வராங்களாம். இப்போ வரைக்குமே ஹொக்காய்டோல மெனன்ஜி டெம்பிள்ல அந்த டாலை உங்களால பார்க்க முடியும். அந்த டாலுக்கு ஏன் இப்படி முடி வளருது அப்படின்றதுக்கு சயின்டிஸ்ட் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்கும் கன்ஃபார்மா எந்த உண்மை அப்படின்றது தெரியல.
ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பழைய வீட்டில் ஒரு பழைய டால், ஒரு ஓல்டு மெட்டீரியல்ஸை வச்சு பண்ண ஒரு ஹேண்ட்மேட் டாலை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிச்ச ஓனர் சரி இந்த டாலை நம்மளே வச்சுக்கலாம், இது வந்து ஹேண்ட்மேடால இருக்கிறதுனால இதை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு போறாங்க. ஆனால் அந்த ஓனர் அந்த டாலை வச்ச கொஞ்சம் மாசத்துலயே இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான டாலா இருக்கு, இந்த டால் சபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்றாங்க. அண்ட் இன்னும் சில பேர் அந்த டால் வந்து தானாவே மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மற்றவங்கலாம் அந்த டாலை வச்சிருந்த ஃபேமிலி அந்த டால்னால நிறைய பேரநார்மலான விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதாகவும் ஒரு அன்யூஷுவல் ஃபீலிங்ஸ் அவங்கள சுத்தியே இருக்கிற மாதிரி அந்த ஃபேமிலி உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டாலோட அப்பியரன்ஸ்னாலேயே அந்த சோஷியல் மீடியாவில் அந்த டால் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. கனடால பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட் மியூசியம்ல ஒருத்தர் வந்து மேண்டி அப்படின்ற இந்த ஒரு டாலை அவங்க கையில ஒப்படைச்சிட்டு அவங்க கிட்ட போய் இது ஒரு சபிக்கப்பட்ட டால் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ட் அந்த மியூசியமில் ஸ்டாஃப் எல்லாருமே இந்த டால் வந்து மற்ற ஹாண்டட் டால்ஸோட ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை சுற்றி நிறைய அன்எக்ஸ்பிளைன்டு இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த டாலை பார்க்க வர விசிட்டர் எல்லாருமே அது கிட்ட போகும்போது எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா டாலுமே அதோட ஐ விட்னஸ், அதுக்கப்புறம் அதோட லெஜண்ட், அர்பன் லெஜண்ட் ஸ்டோரிஸ்னால தான் ஃபேமஸாக இருக்குது. அண்ட் அதனால தான் அது ஹாண்டட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பட் அது ஹாண்டடாக தான் இருக்குது, அது ஒரு மேலே சபிக்கப்பட்ட டால் அப்படின்னு சயின்டிபிக்கலா இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த 5 டால்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை அடுத்த பிராண்ட் நியூ வீடியோல வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.